अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியவருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி 2026 ஞாயிற்றுக்கிழமை, பராபவ வருடம், ஆடி மாதம் 17ஆம் நாள், பூரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி, சதுர்த்தி திதி, தேய்பிறை. விநாயகரை வழிபாடு செய்வது. இன்னொன்று, உடம்புல ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது, சில பேருக்கு எப்போவுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா இந்த மாதிரி நாட்களில் கல்லுப்பு ஃபுல்லாக ஒரு படி எடுத்து கீழே கொட்டி அது மேலே ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ஃபுல்லாக நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி ஆர் சோகால்டு ஸ்ட்ரெஸ்ஸு எல்லா விஷயத்துலையுமே இது வெளியே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விநாயகரை மனதார வணங்குவது ஏற்றத்தை கொடுக்கும். கடகராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் லைட்டாக குழப்பம், லைட்டாக சொதப்பல் எல்லாம் இருக்கும். சிம்பிளாக காலையில் வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாளிலிருந்து பெரிய அளவுக்கு வெற்றியை காணக்கூடிய வாய்ப்புகள் கடகராசி, மகர ராசி இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அண்டு சுக்கிரன் இன்றைய நாள் நீச்சம் பெறக்கூடிய ஒரு நிலைமைகளில் மெயினாக ஹோட்டலில் வியாபாரம் பண்ணுறவங்க, ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க, அடுத்த மெயினாக பெண்கள், சினிமா துறைகளில் இருக்கக்கூடிய பெண்கள், டெய்லரிங் செய்யக்கூடிய பெண்கள், அவங்க அத்தனை பேருமே ஒரு மாதத்துக்கு கவனமாக இருக்கணும். உங்களுக்கு எதிரான பாலியல் வன்மங்கள், குற்றங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சிம்பிளாக சொன்னோன்னா நம்ம மாசாணி அம்மனை வளதார வணங்குவது ஏற்றத்தை கொடுக்கும். மேஷ ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் நல்ல விஷயங்களை பற்றியும் ஆலோசிப்பீங்க, நல்ல விஷயங்களை பற்றியும் நம்ம செயல்படுத்துவோம். தெய்வீகமான எண்ணங்கள், ஆன்மீகத்துக்குரிய எண்ணங்கள், குழந்தைகளை நிறைய சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மனசு ரொம்ப சாந்தமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். எல்லா விஷயத்தையும் இந்த நாள் நீங்க ஈஸியா எடுத்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆந்திரம், மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் பார்த்துக்கணும் முதல் விஷயம். இதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அது நல்ல காசு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள், சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், குடும்பத்துல அந்யோன்யத்தை பாராட்டக்கூடிய மிக முக்கியமான நாள். எல்லா நாளும் அப்படி இருக்காது. ஒரு சில நாட்கள் நமக்கு எப்பவுமே சந்தோஷமாக இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல தாராளமான பண வரவுகள், தீர்க்கமான திருப்தி, நினைத்த காரியங்கள் கைகூடுவது, எந்த அளவுக்கு உங்களுக்கு உண்மையான விஷயங்கள் நடக்கணுமோ அதெல்லாம் நல்லபடியா நடக்கும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் மஞ்சள் நிறம். மிதுன ராசி, அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமா இருக்கும். பூஜை புனஸ்காரம், அதே மாதிரி முக்கியமான கையெழுத்திடுவது, பெரியவங்களை பார்த்து பேசுறது, உங்க மேலதிகாரிகள் கிட்ட உட்காந்து பேசி ஒரு பிரச்சனைக்குரிய விஷயத்தை முடிக்கிறது, இந்த மாதிரிதான் இன்றைய நாள் முழுக்க முழுக்க ஓடும். நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய நாளா இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானவர் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல ராகுவும் ஒரே ஸ்தானத்துல குரு சந்திரன் சேர்ந்து இருக்கிறது. பொதுவாகவே வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். நம்ம செய்யக்கூடிய விஷயங்களாகட்டும், இது எல்லாமே நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். பொறுமையா இருந்து எந்த விஷயத்த பண்ணும்போதும் ஏற்றத்தை கொடுக்கும். அவசியம் இல்லாத காரியங்கள், அவசியம் இல்லாத டென்ஷனை கம்மி பண்ணிக்கிட்டா போறோம். நீங்க நினைத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கும். அமோகமானது. இந்த நாள் கொஞ்சம் ஹெல்த் லைட்டா டிஸ்டர்ப் பண்ணலாம். சில பேருக்கு ஹெல்த், சில பேருக்கு வயிறு,
ஏதாவது பிரச்சனை பண்ணி சரியாகும். பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல கவனமா இருக்கக்கூடிய ஒரு அம்சம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜ லக்ஷ்மி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான் பிங்க். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சான்றோர்களை பார்க்கக்கூடிய நாள். அதாவது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஆன்மீகவாதிகள், பிராமணர்கள், வேத விற்பன்னர்கள், புரோகிதர்கள், இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஆசீர்வதிப்பாங்க. இந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும். பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல எதிர்பாராத சில நல்ல விஷயங்களும் சந்திப்புகளும் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது தாராளமா நடக்கும். பொறுமையாக இருந்து இந்த நாளை நீங்க கடத்துவதை ஏற்றத்தை கொடுக்கும். சந்தோஷமா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விசாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான் பிங்க். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தான தர்மங்களுக்கு உகந்த நாள். வேலைகள்ல ஒரு சில பேர் ரொம்ப குடைச்சலா இருக்கு, மாறிடலாமா அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். நீங்க அது மாறினாலும் தப்பு கிடையாது. ரெண்டாவது, நீங்க எதிர்பார்க்கறதோட பெரிய ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான பிராப்தம் சான்சஸ் நிறைய இருக்கு. நம்மளால செய்ய முடியாதது எதுவுமே கிடையாதுன்னு நீங்க நம்பணும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மன மகிழ்ச்சி, சந்தோஷம் ரெண்டுமே இருக்கும். ஆனா பொதுவாவே இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது. அதாவது யார் நமக்கு மேலதிகாரியா இருக்காங்களோ, இல்ல மூத்த அதிகாரிகளா இருக்காங்களோ, அவங்க கிட்ட நம்மளோட அட்வைஸ்லாம் சொல்லாம இருக்கிறது நல்லது. மத்தபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நல்லதா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியாக இருக்கிறது. துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளால நிறைய நல்ல விஷயங்கள், மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய சந்தோஷமான விஷயங்கள், தான தர்மங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தெய்வ ஆசீர்வாதம் இருக்கக்கூடிய நாள். அதனால நிறைய நல்ல விஷயங்கள், சுபகாரியங்கள் இது எல்லாமே நடக்கும். நிறைய பேருக்கு இந்த நாள் பொண்ணு, பையன் ஏதாவது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகும். நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் ஆகக்கூடிய அற்புதமான நாள். ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது தாராளமா செட் ஆகும். அமோகமான நாளா இருக்க பிறகு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோவத்தை குறைச்சிக்கணும். பெரியவங்களை எதிர்த்து எதுவும் பண்ணக்கூடாது. தர்மத்துக்கு மீறி செய்யக்கூடிய காரியம் யார் பண்ணாலும் சரி அதுக்கு நீங்க துணை நிற்காம இருக்கிறது தான் நல்லது. இந்த நாள் யாருக்காகவும் போய் நம்ம பிரச்சனை மாட்டிக்கிற மாதிரி இருக்கு. அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நல்லா இருக்கீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் பிங்க். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு முழு தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய நாள். பொருளாதாரத்துல அபாரமான முன்னேற்றம், எல்லா விதத்திலுமே லாபம், சந்தோஷம், எந்த விஷயத்துமே ஈஸியா செய்து முடிக்கக்கூடிய பிராப்தம், மன மகிழ்ச்சி இருக்கக்கூடிய நாள். அதாவது இந்த விஷயத்த நம்ம செய்ய முடியாதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. பயங்கரமான உங்களுக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும். அபாரமான கௌரவம், சாதாரண கௌரவம்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு கௌரவம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான் பிங்க். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு படிப்புல ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கும். நல்ல சீட்டு, நல்ல காலேஜ் அப்படி ஏதாவது படிக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. எந்த விஷயத்தையுமே கரெக்டா கராரா இது செய்து முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஃப்ரீயா இருக்கவே முடியாது. ஏதோ ஒரு வேலையில நீங்க நிமக்னமாகி இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. பொருளாதாரத்துல மிக முக்கியமான முன்னேற்றங்கள் பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விக்னேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் வெள்ளை. கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு விபரீதமான ஆற்றல், விபரீதமான எண்ணங்கள், அசாத்தியமான சக்தி, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமா இருக்கும். நம்ம ஆரம்பிச்சோம்னா அந்த விஷயம் கண்டிப்பா ஜெயிக்கும்.
எதுலேயுமே தெளிவற்ற சிந்தனையே இருக்காது. எல்லாமே தெளிவா இருந்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தமா இருக்கு. பெருசா இருந்தா நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது எண்ணம் வருவோம். தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆந்திரமாக. மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, வங்கிகள்ல பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள் பெரிய வெற்றி. நிறைய பேர் இந்த நாள் பணத்தை கொண்டு போய் எங்கேயாவது வங்கியில போடுறது, இல்ல வங்கியை சார்ந்த ஏதாவது வேலைகளில் ஈடுபடுவது, ஆரம்ப கல்வி கூடங்கள்ல ஏதாவது முக்கியமான ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவது, ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கறது, இல்ல ஒரு ஜாப் இன்டர்வியூ அட்டன் பண்றது, இந்த மாதிரி ஏதாவது முக்கியமான ஒரு விஷயத்துல நீங்க ஈடுபடுவீங்க. ஆனா நல்லா இருக்கும். இந்த நாள் நிறைய சக்சஸ்ஃபுல்லா மாறக்கூடிய நாளா இருக்கப்படுது. கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீகுரு ராகவேந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான பிங்க் நிறம். ஸோ இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீ நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி வந்தோணம் வந்து. வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.